அப்போ என்னென்னா, நம்மளை உண்மையாக நேசிக்கிறவங்க நம்மளோட குறைகள் இருந்தால் கூட அதை குறையாக பெருசாக எடுத்துக்காமல் நிறைய மட்டும் எடுத்துக்குவாங்க. அதாவது நம்மளுடைய பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்குவாங்க. நம்மளை எப்போ பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே குறையே சொல்லிக்கிருக்காங்க அப்படின்னா, அவங்கள விட்டு ஒதுங்கி இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடலுக்கும் சரி, உள்ளத்துக்கும் சரி, நம்மளுடைய வெற்றிக்கும் சரி, அதுதான் சரி. நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து குறைகளை கண்டுபிடிக்கிறவங்கள்ட்டேருந்து ஒதுங்கி இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. உங்களை என்ன கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கிற உறவு, அதாவது நம்மளை கஷ்டப்படுத்துகிற உறவு வந்து உண்மையான அன்பாக கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அவங்க வந்து உண்மையான அன்பாக இருந்ததுன்னா எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போவாங்க. நம்ம என்ன செய்கிறோமோ அதில் குறைகளை மட்டுமே கண்டுபிடிச்சிருப்பாங்க சில உறவுகள் வந்து. அது வந்து உண்மையான அன்பு கிடையாது. அதாவது நம்மளை வந்து கட்டுப்பாட்டோட கட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்கிற விஷயத்தில் தான் இருப்பாங்க. அந்த உறவு வந்து கண்டிப்பாக ரொம்ப நாள் நீடிக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சிதைக்கிற உறவு, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வருத்தப்பட செய்கிற உறவு, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அவமானப்படுத்துகிற உறவு, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட குறைகளை மட்டுமே சொல்லிக்கிறாங்களே, அந்த உறவு வந்து விட்டுட்டு நம்ம ஒதுங்குறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கும். நம்ம அந்த மாதிரி ஒரு உறவை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை விட்டுட்டோம்னா உலகம் ஏதாவது பேசுமா, இல்லை யாராவது தப்பாக நினச்சிக்குவாங்களான்னு சொல்லி அதை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் ஆபத்தில் தான் முடியும். அதனால் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கிற உறவை தூக்கி அடிச்சுட்டு நம்மளுக்கு எது பாசிட்டிவாக இருக்குதோ அதை மட்டும் கண்டினியூ பண்ணோன்னா வாழ்க்கையில் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம்.